வணக்கம் மக்களே. நீ நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு மருந்து அடிக்க வந்திருக்கான். இங்கே வந்தோடனே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வழக்கம் போல் நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னே பயங்கரமாக மூட மாட்டிருக்கா. இன்றைக்காச்சும் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு மழையை கொண்டு வந்துடுவோம். அதுக்காக மருந்து அடிக்கிறோம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நான் இங்கே தோட்டத்தில் ஒரு பண்ணை அருவா போட்டு வச்சுருந்தேன். அந்த அருவா இப்போ காணோம். இப்போ இந்த மருந்து போகிற நம்ம எப்படி உடைக்க போகிறோம்னு தெரியல. நானும் மதுரக்காரன் தான்டா. ஒரு மருந்து பேப்பரில் இருந்துச்சு, அதனால் அதை உடைச்சாச்சு. மிச்சம் இருக்க மருந்துலாம் டப்பாவில் இருக்குது. அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோன்னே தெரியலையே. மம்முட்டி வச்சு எதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு உங்களுக்கு மக்கா அந்த வேலைக்கு மூடி ஓப்பன் இல்லாதனால தரிச்சு இதை எப்படி எடுக்குதுன்னு தெரியலையே. இதில் வருமானு பார்ப்போமா? வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டு இருக்கு. ஆவி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒரு வேலை உடஞ்சிருச்சுன்னா வண்டி வீட்டுக்கு போகாதே. வர்றாப்புல வந்துரு தானா வந்துருச்சு. வெற்றி. இன்னும் ஒரே ஒரு டப்பா தான், அதையும் உடைச்சிட்டோம்னா வேலை கொஞ்சம் ஸ்மூத்தா முடிஞ்சிடும். ஒரு அருவா வச்சிருந்தேன், அதை யாரும் ஆட்டையை போட்டு ஐம்பது. ஒரு 5 டைம் வந்து நம்ம அடிக்க போகிறோம். பன்னீர் ரோஸ் தலைவே இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக. ஒரு 3 கிலோ எடுத்துட்டு வந்தது இப்போ வெறும் 1/2 கிலோவாக போயிடுச்சு. அதனால தான் மருந்து ஒரு 3 மருந்து அடிக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. என்ன உடைச்ச மாதிரி இருக்கு. ஓ ஷிட். அதேமா இது மம்டியில் வந்துடும் நினைக்கிறேன். பாப்பா அதேமா கொட்டிருவேனா பயமா இருக்கு. மருந்து கடை தான் மழையே வந்துடும் இருக்கப்பா சாமி. இதையும் சாயை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாயை வச்சு கடிக்க தான் வருது, ஆனால் வாயை வச்சு கடிச்சோம்னா நம்மளுக்கு கடைசியில் பால் ஊற்றுற நிலைமை ஆகிருக்கும். ஐயோ சாய் வாழ்ந்து போச்சே. ஆடாங்க அக்கா மக்கா. இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. வண்டி எப்படி எடுக்க போகிறோம்? சரி, இது அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த மருந்து அடிக்கிற வேலையை பார்ப்போம். சரி, ஓகே. மருந்து கலக்கியாச்சு. ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஐயோ இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை இருக்க கொண்டே மரண்டேன்ற மாதிரி முதல்ல ப்ரேயரை ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். மருந்துலாம் கலக்கி வச்சு ஓடாமல் போயிடுச்சுன்னா, 2 நாள் முன்னாடி தான் ஓடி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஸ்ப்ரேயர் ஒரு வாட்டி முன்னாடியே செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் ஆகி ஓடாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதி அதோ கதி அப்படின்றாங்க. மருந்து எவ்வளோ 600 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. மருந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படியே.
ஆக்சுவலி இப்படி ஃபோலிஸாக பண்ணக்கூடாது, பண்ணிட்டோம். இறைவனை வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓடிச்சுன்னா நம்மளுக்கு, ஓடலைன்னா நம்மளுக்கு ஆப்பு. நோ, ஸ்டார்ட் ஆகிடு லக்ஷ்மி, ஸ்டார்ட் ஆகிடு. டேய் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க? கரெக்டாக மாட்டேன்னு தெரியல. ஒருவேளை ஆப்போசிட்ல சுத்திட்டு இருக்கோமா? இல்லை, இப்போ ஆப்போசிட்ல சுத்துறோம்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி ஸ்டார்ட் 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 ஸ்டார்ட். இதுக்கு ஒரு லொகேஷன் எடுக்க முடியாது. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஆப்போசிட்ல சுற்றிக்கிட்டு இருக்கும் இருக்கு, அதனால தான் ஸ்டார்ட் ஆகல. மருந்து எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் கையெல்லாம் கழுவிட்டு தண்ணி பச்சை வேலை இருக்குது. அந்த மருந்தில் வந்து கையில் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் மண்ணள்ளி போட்டு தேய்ச்சி கழுவுனேன், அப்போ தான் போகும் அப்படின்ட்டு. நான் தான் கழுவுனாலுமே திருப்பி சாயந்தரம் வரையும் அந்த எஃபெக்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டில் போய் 2-3 நாட்டி சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுனேன். இன்றைக்கி மருந்து பரவாயில்ல, இல்லாட்டி ஒரு டைமில் வாங்கிட்டு வர மருந்துலாம் நம்ம அடிக்கும்போதே காற்றுல நம்ம வேலை பட்டுச்சுன்னா ஃபேஸ்லாம் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருந்தா தீ பிடிச்சி அப்படி இல்லை, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்க மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சிடும் மூஞ்சி ஃபுல்லாமே. இந்த மருந்து கொஞ்சம் சாஃப்டான மருந்து பொறுக்க, அதனால் ரொம்ப அளவுக்கு பெரிய எஃபெக்ட் தெரில நம்மளுக்கு. பட் ஆனால் செடியில் இந்த மாதிரி எஃபெக்ட் இல்லாமல் இருக்கா இல்லை நல்லா எஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் தெரியும். ஸோ 2 தண்ணியும் எடுத்து விட்டு நம்ம தண்ணி பாய்ச்ச போகிறோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் பாய்ஞ்சிரும்னு நினைக்கிறேன். பாய்ச்சி முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்மளோட பன்னீர் ரோஸோட தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி களை வெட்டி உரம் போட்டு 2வது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதில் தான் அப்போ மருந்து அடித்தோம். களை வெட்டி ஒரு தண்ணி பாஞ்சு ஒரு உரம் போட்டிருக்கோம்ல, அந்த உரத்துக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் மருந்து அடிச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி. கீழே இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுதுல்ல, அது எல்லாமே உரம் தான். 3 தண்ணி போட்டது இன்னும் கரையாமல் இருக்குது. இன்னும் 2 தண்ணி பாஞ்சா ஃபுல்லாக கரைஞ்சிடும். பூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 கிலோலேருந்து வெறும் 1/2 கிலோவாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ களை எடுத்து உரம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ களை எடுப்பு உரமே வந்து நம்மளுக்கு ஒரு 7,000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு மருந்து ஒரு 600 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 7,600 ரூபா கிட்ட நம்ம செலவழிச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம இந்த காசு எப்போ எடுக்கிறோன்னு தெரியல. நம்மளுக்கு பூ ஜாஸ்தியாக வந்து விளைவித்தா தான் நம்மளால இந்த காசு பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதம் நமக்கு லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை பாய்ச்சிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு மாசி சாரி வெண்டாக இருக்குது தெரியுதா? ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி ஸ்டார்ட் ஆகுதா நம்ம தெரியலையே. எங்கே ஸ்டார்ட் ஆயிருங்க, எங்கே எடுத்தாப்ல, நோ ப்ராப்ளம். வீட்டுக்கு கிளம்புவோம். அங்கே போய் இருக்கிற வேலைகளை பார்ப்போம்.